மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்த்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நிறைவு பெற்றிருக்குது. குறிப்பாக மதியத்திலேருந்து ஒரு 7-8 மணி நேரம் தொடர்ச்சியாக எல்லோருமே சோசியல் மீடியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ்நாடு டைமில் 10:30 மணிக்கு விஜய் பேசியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா 12:30 மணி. ஸோ விஜய் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் பேசினது நீங்களும் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் பேசினதை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அரசியல் பேசிட்டாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவரோட ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன பேசினார்னு வரிசையாக பேச. ஐயா ராசா செல்லங்களா, யாரா நீங்கள்லாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விஜய் மெச்சூர்ட்டார். அதாவது அரசியல் ஸ்பீச் எல்லாமே கூட இப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. இந்த மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அரசியல் பேச மாட்டார். அரசியல் பேசாமல் என்ன பேச போகிறார்? வெறும் சினிமா மட்டும்தான் பேசிட்டு போக போகிறாரா அப்படின்னா முழுக்க அரசியல் பேசிட்டார். அதாவது அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு சின்ன மணல் வீடு கட்டுறதுக்கு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு ஒரு மாளிகையை நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க. சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள், அவமானங்கள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்தேன். அந்த நேரத்துலேருந்து டே 1லேருந்து என் கூட நின்னது என்னுடைய ரசிகர்கள் தான். டே 1லேருந்து ஒரு நாள் 2 நாளில் 33 வருஷமாக என் கூட நின்னது என்னுடைய ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் என் கூட எல்லா காலகட்டங்களையும் நின்னாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா அடுத்த 33 வருஷத்துக்கு அரசியல் தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு. அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களுக்காண்டி நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரில் ஏதாவது ஒன்றுனா உடனே தியேட்டரில் நிற்கிற அவங்களுக்கு இனிமேல் அவங்க வீட்டுக்கு போய் நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது இது எப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸு, அந்த ரசிகர்கள், பொதுமக்களோட கனெக்ட் பண்ணியே எல்லாமே விஜய் பேசிட்டார். அதாவது நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில் நான் சொல்லிட்டு போக மாட்டேன். என்னுடைய நன்றி கடனை பூரா நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பயங்கரமான கிளாப்ஸ். அந்த ஆடிட்டோரியமே அலறுது. 90,000 பேருக்கு மேலே இருப்பாங்க போல். அதாவது அந்த மலேசியா மக்கள் விஜய் கூப்பிட்ற குரலை பார்த்தீங்களா? நம்மெல்லாம் விஜய் விஜய்ன்னு சொல்லுவோம்ல. பொதுவாக தளபதின்னு தான் கேட்டு பழகியிருக்கோம் நம்ம. மலேசியா மக்கள் பார்த்தீங்கன்னா விஜே 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 அப்படின்னு பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுறாங்க. அதாவது அந்த விழாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு தொகுத்துருந்தாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பாட்டு, அந்த டான்ஸு எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த மேடையில் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டி கதை சொல்லுவாரா அப்படின்னா குட்டி கதை சொல்லுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் குட்டி கதை என்ன மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அரசியல் குட்டி கதையாக இருக்கும். அரசியல் குட்டி கதையாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அரசியல் இல்லாத ஒரு குட்டி கதையை சொல்லிட்டார். அதாவது ஒரு ஆட்டோக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்றாரு. அவங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழையிலே நினைஞ்சிட்டு இறங்கி போகும்போது இந்தாமா அந்த கொடை நீ பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவருடைய கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணு கொடுக்குறாரு ஆட்டோ டிரைவர். அப்போ அந்த கர்ப்பிணி பெண் கேட்குறாங்க ஆட்டோ டிரைவர்கிட்ட, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா எப்படி நான் அந்த கொடையை திருப்பி கொடுக்குறது அப்படின்னும் போது, வேற யாருக்கா தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கொடையை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு குளிரில் நடுங்கிட்டு மலையில் நடுங்கிட்டு நிற்கிறாரு. அவர்கிட்ட கொடையை கொடுத்துட்டு, ஐயா பெரியவர் இந்த கொடையை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அப்படின்னோன்னா அவர் கொடையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பூ வித்துட்டு இருக்காங்க. சும்மா அந்த அட்டையெல்லாம் வச்சுருப்பாங்களா, அதை வச்சு தலையில் வச்சுட்டு மலையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்தாங்கம்மா இந்த கொடையை நீங்கள் பயன்படுத்திங்க, மலையில் நினையாதீங்கன்னு அந்த கொடையை அவர் கொடுத்துட்டு போவார் அந்த அம்மாட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மலையில் நினைஞ்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி நிற்கும். அந்த பூக்கார அம்மா பார்த்தீங்கன்னா, ஏமா நினைஞ்சிட்டு போகாதம்மா, சின்ன பொண்ணாக இருக்க, இந்த கொடையை நீ எடுத்துகிட்டு போ, பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா எல்லாருமே கேட்பாங்க, இந்த கொடையை நான் எப்படி உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறது அப்படின்னா, தேவையானவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவரும் கேட்பார், இந்த பூக்காரமாவும் கேட்பாங்க, இந்த பொண்ணும் கேட்பாங்க. இந்த பொண்ணு பஸ்ஸில் போய் இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, இந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா மக மலையில் நினைஞ்சிட்டு வருமேன்னு வாசலில் காத்துட்டு இருக்கிறார் பொண்ணோட அப்பா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கொடை பிடிச்சிட்டு வராங்க. அந்த பொண்ணு, அந்த அப்பா யார் அப்படின்னா அந்த கொடை கொடுத்த ஆட்டோ டிரைவர். ஸோ கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த எப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சோஷியல் மெசேஜ். அதாவது ஒரு சின்ன உதவி, யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அழகாக அந்த குட்டி கதையில் சொல்லியிருந்தார். இதுக்குள்ளே அரசியல் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே அரசியல் இல்லை. ஆனால் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா இதுக்குள்ளே எதுவும் அரசியல் இருக்குமா அப்படின்னு நம்ம தெரியல.
அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, வெள்ளத்துல தத்தளிக்கிறவன்ட்ட நீங்க ஒரு படகை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பாலைவனத்துல நீங்க தத்தளிக்கும் போது அது வந்து ஒட்டகமா மாறி நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சோசியல் மெசேஜா சொல்லிட்டு இருக்காரு. அது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, யாராவது உங்களுக்கு வந்து கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா நீங்க அவங்கள பழி வாங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் பூரா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா காலம் பூரா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதனால வந்து யார் ஏதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட நீங்க மன்னிச்சு விட்டு பாருங்க, அது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் தரும் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே பழமொழி பஞ்சுகளா நிறைய சொல்லி. ஆமா, நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த மணல் வீடு கட்ட வந்த எனக்கு மாளிகை கட்டி கொடுத்தாங்கன்னும் போது அங்கே அரசியல் ஒன்றும் கிடையாது. அவருக்கு ரசிகர்கள் கொடுத்த வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33 வருஷமாக என் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் வந்து நான் வந்து அவங்களுக்காண்டி 33 வருஷம் இனிமேல் இருக்க போகிறேங்கிறது, இது வந்து எப்படின்னா அந்த அரசியலை கனெக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டேன், நன்றி விசுவாசமாக இருப்பேன், நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லும்போது அந்த கனெக்ட் இருக்காரு. ஆனாலும் ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் வந்து விஜய் பேசலையே. ஒரு குட்டி கதைக்குள்ளே ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமானா அந்த குட்டி கதைக்குள்ளே பெருசாக அரசியல் இல்லையே. ஒரு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட கனெக்ட் பண்ணி தான் பேசியிருப்பாரே தவிர பவர்ஃபுல்லாக எதுவுமே பேசாமல் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு வந்துடுறாரு. காஸ்ட் அண்ட் க்ரூ விட்டீங்களே சார், அஜித் வருவாரான்னு எதிர்பார்த்தாங்க, எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அஜித்தை பத்தி ஆரம்பத்திலே பேசிட்டாரு. அஜித்தை பத்தி அதாவது மலேசியா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எனக்கு அஜித் தான் நான் வரும், பில்லா படம் தான் நான் வரும்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் நடிச்ச குருவி படம் தான் நான் வரும்னாரு. ஏன்னா பில்லா படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே மலேசியால ஷூட் பண்ணியிருந்தாங்க, குருவி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஃபுல்லாவே மலேசியால ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பழைய விஷயங்களை சொல்லும் போது அவருடைய ஆரம்பகால நண்பர், அதாவது இப்பயும் நண்பர் தான், சமகாலத்தில் அறிமுகமாகி போட்டியாளர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ ஒரு போட்டியாளரை தனியாக தவிக்க விட்டுட்டு இன்னைக்கு வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அவருடைய கடைசி படம்னு அவரே சொல்லிட்டாரு, இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க போகிறது இல்லைங்கிறது தெளிவுபடுத்திட்டார். பலர் வந்து அந்த மேடையில் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தொடர்ந்து நடிக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் வந்து விஜய் வந்து இது கடைசி படம், இனிமேல் நான் வந்து சினிமாவில் நடிக்க போகிறது இல்லை, நான் சினிமா விட்டு போறேங்கிறது எனக்கே வருத்தமாக தான் இருக்கு, ஆனால் இது கடைசி படம் தான் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுவை பற்றி பேசும்போது அவங்க வந்து ஒரு டியூடு, இனிமே வந்து எல்லாருடைய டாக்டராகவும் இருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்னு சொல்கிறாரு. அது மாதிரி பூஜா ஹெக்டே பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மோனிகா பெலூஜி அப்படிங்கிறாரு, அந்த பாட்டை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், கூலி படம். பிரகாஷ் ராஜுக்கும் அவருக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி, அதாவது அவர் சொல்கிறாரு ஹீரோயினுக்கு தான் பெருசாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் வில்லனோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படி ராஜோட தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கில்லியிலிருந்து போக்ரியிலிருந்து இன்னும் பல படங்கள் வந்து பிரகாஷ் ராஜோட ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஜனநாயகன் வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிரகாஷ் ராஜுக்கு வந்து நன்றியும் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத்தை பற்றி பேசும்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 2-3 கதை சொன்னார், அப்பயே நாங்கள் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஜனநாயகன் கடைசி படத்தை வந்து ஹெச் வினோத் பண்ணுறாருன்னும் போது அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அதே நேரத்தில் சோஷியல் மெசேஜும் சொல்வார் அப்படின்னு ஹெச் வினோத்தையும் பாராட்டி பேசினார். விஜயோடைய ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்த மாதிரி தெரியுது. ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டமாக பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது இப்போ அரசியல் மேடையிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுகிறார். இப்போ விஜய் வந்து இப்போ சமீபத்தில் ஈரோடு பிரச்சாரத்தில் பயங்கரமாக பேசினார், தீய சக்தி தூய சக்தி அப்படி இப்படின்னு பேசினார். அப்படி ஒரு ஸ்பீச் இருக்குமா மலேசியாவில் அப்படின்னா அப்படி எங்கேயுமே வந்து ஒரு ஃபோர்ஸான ஸ்பீச் இல்லை. ஆனால் அரசியலே பேசாமல் முடிக்க போகிறாரு போலையே அப்படின்னு நினைக்கும் போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அதாவது மலேசியாவில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு வந்து அந்த நாட்டில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் அதை மீறி எப்படி அரசியல் பேச போகிறாரு, எப்படி அவர் சொல்ல வேண்டிய சொல்ல போகிறாரு அப்படின்னா ரொம்ப தெளிவாக வந்து அவருடைய அரசியலை வந்து சொல்லிட்டாரு. கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்ல பலமான எதிரிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அங்கே வந்து கரெக்டாக டச் பண்ணுறாரு, டிஎம்கே டச் பண்ணுறாரு. பலமான எதிரிகள் இருக்கணும், வலுவான எதிரிகள் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதோடு இல்லாமல் போகிற போக்கில் சொன்ன வார்த்தை கேளுங்களேன், வரவும் போகிறவன்ட்டெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற. இந்த வரவும் போகிறவன் யார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் தான் வந்து விஜயோட வரவால் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் சீமானை தான் அட்டாக் பண்ணுறோம். ஏன்னா சீமான் பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா இடத்துலையும் அட்டாக் பண்ணுறாரு. சீமானோட கட்சிக்காரவங்க எல்லாருமே இப்போ விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா இப்போ சீமானுக்குன்னு ஒரு வாக்கு இருந்துச்சு,
இப்போ விஜயோடைய வரவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இனிமேல் இருக்காதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பயங்கரமாக வந்து இப்போ எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சீமான் கட்சியினர். அதை வந்து சீமான் அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வரவும் போகிறவன்ட்டெல்லாம் சண்டை போட முடியுமா? வலுவான ஆள்கிட்ட தானே சண்டை போட முடியும். அப்போ தானே நம்ம ஒரு வலுவான ஆள்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சா தானே நம்ம வலுவான ஆளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஸ்ட்ராங்காக இருக்கமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே டிஎம்கே அது வந்து பயன்படுத்தலையே தவிர நேரடியாக வந்து அதை அட்டாக் பண்ணி தான் பேசுகிறாரு. அங்கே அரசியல் வந்து ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. அது இல்லாமல் அவர் சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2026 த ஹிஸ்ட்ரி இட் செல்ஃப் ரிப்பீட் அப்படிங்கிறாரு. அதாவது வரலாறு மறுபடியும் திரும்பும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உரையை முடிச்சுட்டு தனியா வரமா இல்ல அணியா வரமா, தனியா வரமா இல்ல அணியா வரமா, அதுலயும் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார். தனியா வருமா அணியா வருமா? இந்த விஜய் எப்போ தனியா வந்திருக்கான்? இந்த விஜய் வந்து எப்பவுமே அணியா தான் வந்திருக்கான். நீங்கெல்லாம் இருக்கீங்களா, அணியா தானே வந்திருக்கான். இப்போ இப்ப தனியா வரப்போறாரா அணியா வரப்போறாரான்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. அப்பனா என்ன சொல்ல வராரு? ஏதோ கூட்டணி முடிவாயிருச்சா, இல்ல பெரிய கட்சி யாராவது வரப்போறாங்களா? மக்களை நம்பிதான் வரேன்னு சொல்றாரு. இல்ல மக்கள் நம்பிதான் வரேங்கிறத முதல்ல சொல்றாரு. இங்க அணியா வரமா தனியா வரமாங்கிறதுல ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. சஸ்பென்ஸ் இருக்கட்டும்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஏதாவது கூட்டணி முடிவாயிருச்சா? ஒருவேளை ஏடிஎம்கேயோட கூட்டணி முடிவாயிருச்சா, இல்ல வந்து காங்கிரஸோட கூட்டணி முடிவாயிருச்சா, என்ன ஏதுன்னு தெரில. அப்பதான் வந்து ஒரு வலுவான அணியா மாறும். ஸோ அதுலேயும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டாரு. எதுவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிபடாமல் யாருக்குமே வந்து இவர் அரசியல் தான் பேசினாருங்கிறது எங்கேயுமே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாசுக்காக வந்து இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அழகாக ஊசி ஏற்றிட்டு போயிட்டாரு. கடைசியில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிகில் படம் பாட்டு வந்துட்டார். என் நெஞ்சில் கொடி இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டை அவரே பாடிட்டு அப்படியே முடிக்கிறாரு. ரொம்ப அதாவது வந்து விஜய் இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது இது மிக பரபரப்பாக இருந்துச்சு. அது பயங்கரமான ஒரு வரவேற்பு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கினதுலேருந்தே பயங்கரமான கூட்டம். ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா விஜயண்ணான்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காண்டி நின்று செல்ஃபிலாம் கொடுத்துருக்காரு. கார் போகிற பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பயங்கரமான கூட்டம். அதாவது நம்ம ஊரில் கூட்டம் இருக்கிறது அதிசயம் இல்லை. ஆனால் ஒரு வெளிநாட்டில் போய் இவ்வளோ கூட்டமா இவ்வளோ வரவேற்பா அப்படின்னா அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நேத்திக்கு போனார் விஜய். அங்கே ஹோட்டலில் நேற்றுக்கு நைட் தங்கியிருந்தார். நேற்றுக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் காத்திருந்துருக்காங்க. நைட்டெல்லாம் விஜயனா தளபதி நைட்லாம் காத்திருந்துருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஹோட்டல்லேருந்தே எல்லாருக்கும் கை காமிச்சிருக்காரு. லைட்டாக காம்பர்லாம் அந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து எல்லாருக்கும் கை காமிச்சிருக்காரு. பயங்கர சந்தோஷம். மலேசியா மக்களுக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப அதாவது வந்து அந்த பாட்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வைப் ஆயிட்டாங்க. விஜயை நேரம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் மலேசியா மக்கள். நடுவில் மழை பெஞ்சிச்சு, ரெயின் கோட்டெல்லாம் வேற கொடுத்தாங்க. இந்த வந்து வாட்டர் பாட்டிலு, பிஸ்கட்டு, தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4-5 மணி நேரம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு 6 மணி நேரம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். 7 மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. விஜய் மேலே ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பிரச்சாரம்லாம் நடக்கும்போது தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் எல்லாரும் பேசி முடிக்கிற வரைக்கும் விஜய் வந்து பொறுமையாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து விஜய் பொறுமையாக இருப்பாரா அப்படின்னா பொறுமையாக இருப்பார், இந்த உட்காந்துருக்கார் பாரு அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து நிரூபிச்சிட்டாரு. ஸோ விஜய் இனி வந்து அரசியல் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. சினிமா இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாரு, வருத்தமாக இருக்குன்றதையும் சொல்லிட்டாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் இன்னைக்கு வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க. இப்போ மலேசியாவில் வந்து அவர் பேசின உடனே நம்ம உட்காந்து பேசுகிறோம். இப்போ அவர் வெளியில் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அங்கே தங்க போகிறது இல்லை விஜய். இன்னைக்கு நைட்டே சார்ட்டர் ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் தான் போனார். தனி விமானத்தில் அவர் கிளம்பி வராரு. க்ரூ பற்றி பேசுனீங்க, இங்கே இருக்கிற வில்லன் பிரகாஷ்ராஜை பற்றிலாம் பேசுனீங்க. ஆனால் பாபி டியோல் பற்றி பேசுன மறந்து பாபி டியோலை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாபி டியோல் தான் வில்லனு. பாபி டியோல்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய 2 படத்துலேருந்து நான் வந்து இப்போ என்னுடைய படத்தில் வந்து காப்பி அடித்து வச்சுருக்கோம் அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன எந்த படம்ன்ற ஐயோ நம்மளே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, நம்மளே சிக்கிக்கிட்டோமே அப்படின்றாரு. அப்போதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இவர் அட்லியை க்ளோஸில் கட் பண்ணுறாங்க. அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் வந்து ஒரு 4-5 படம் 5-6 படத்தோடைய காட்சிகளை மிக்ஸ் பண்ணி அவர் சக்ஸஸ் பண்ணிடுறாரு. ஏன் நீங்கள் ஷாருக்கானே அட்லி வந்து ஏமாற்றிட்டு வந்துட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜவான் படம் இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5 படம் 6 படம் தமிழ் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஜவான் படத்தை நீங்கள் பார்க்கவே வேணாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஷாருக் கான்ட்டு போய் ஒரு மசாலா மிக்சியில் போட்டு அரைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அரைச்சி பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு ஜவான் அது எவ்வளோ பெரிய ஹிட்டு.
1000 கோடி ஷாருக் கான் வந்து தோல்வி முகத்துல இருந்த ஷாருக் கானுக்கு 1000 கோடி வந்து கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு மாஸ் ஹிட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்த அல்லு அர்ஜுன்கிட்ட போயிருக்காரு. அங்க என்ன மசாலாவோட என்ன மிக்ஸி மேஜிக்கோட போயிருக்காருன்னு தெரியல. ஸோ அவரை க்ளோஸ்ல கட் பண்ணி காட்டுறாங்க. அவரே வந்து சிரிக்கிறாரு, ஏமா இப்ப அதை ஞாபகப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கலகலம் நடந்துச்சு. அவருடைய எப்படி சொல்கிறது, லோகேஷ் கனகராஜ் வந்திருந்தார், நெல்சன் வந்திருந்தார். அட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் வாக் போகும்போது ஓடி போய் பார்த்தீங்கன்னா விஜயோடைய நெஞ்சில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து எங்கள் அண்ணா அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். அட்லியை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா. விஜய் அப்படின்னாலே எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா என்ன அண்ணான்னு சொல்லுவார். உண்மையாலுமே விஜய் தான் அட்லிக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்தாரு. அட்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் டைரக்டராக, நட்சத்திர அந்தஸ்து உள்ள டைரக்டராக வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து விஜய் தான் காரணம். ஒரு ராஜாராணி எடுத்த அட்லியை இவருடைய படம் மெர்சல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு மெர்சல் இல்லை தெரியும், ஒரு ராஜாராணி கொடுத்த அட்லியை தெரி படம் கொடுத்து, அடுத்து மெர்சல் கொடுத்து, அடுத்து பிகில் கொடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து அட்லியை வந்து உயர்த்தி கொண்டு போனது வந்து விஜய் தான். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பாலிவுட் போனார், ஷாருக் கானோட ஜவான் பண்ணார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட போறாரு. அவருடைய கிராஃபே வந்து விஜயால வந்து வரையப்பட்டது போயிட்டு இருக்கு. இல்ல அதான் அவரோட கிராஃப் இப்படிதான் போகுது. விஜயால வரையப்பட்ட கிராஃப் தான் அவருடைய கிராஃபை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லோகேஷ் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதுல பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் லியோ 2 படமும் என்னால் மறக்க முடியாது. என்னோட லியோ 2 எடுக்கணும் அப்படின்னா என்னமோ சொல்றாரு, பிளடி ராஸ்கலா, பிளடி ராஸ்கல் இல்லை, இது ஸ்வீட் ராஸ்கல் நம்ம சொல்றாரு, சொல்லி அவர் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசுறாரு லோகேஷ். விஜய்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னா லியோ 2 எனக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்சனை பொறுத்த வரைக்கும், அந்த பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சரியா எடுக்கல, இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டே இருந்தாரு. அண்ணா சரியாவே இந்த படத்தை எடுக்கலையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். இது விடு நீ அதை விடு, நம்மளுடைய நட்புங்கிறது வந்து படத்துல தான் இருக்கா, விடு அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லி என்னை வந்து சமாதானப்படுத்துனதே விஜய் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாசரை மறக்க முடியாது. நாசர் வந்து ரொம்ப நெகிழ்வாக பேசியிருந்தார். அவரோட பையன் ஒருத்தரை வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, கால் எழுந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர் வந்து விஜய் ரசிகன், அவர் நாசர் பையன். அப்போ விஜய் வந்து கூடவே பல நாட்கள் வந்து நாசர் வீட்டுக்கு போய் அவரோட பேசி அவருக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணி ஊக்கப்படுத்தி அவர் வந்து எழுந்து நடக்க வச்சாரு. என்னால் வாழ்நாள் பூரா விஜய் பண்ண அந்த நன்றி கடனை மறக்க முடியாது அப்படின்னு நாசர் நெகிழ்வாக பேசியிருந்தாரு. நாசரும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்காரு. அவரும் வந்து விஜய் வந்து தொடர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருந்தாரு. விழாநாயகன் அனிருத்தை பத்தி பேசாம, ஆமா, விழாநாயகன் அனிருத்தை பத்தி பேசும்போது MDSங்கிறாரு. அதாவது வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு புது பேரை கொடுத்துட்டாரு. அநேகமா இனிமே பார்த்தீங்கன்னா அனிருத்தை வந்து MDS தான் இனிமேல் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர் வாயாலே MDSன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அனிருத்துக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அவர் அந்த கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னா விதவிதமான மியூசிக் இருக்கும் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அனிருத் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். இன்றைக்கி வந்து எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இன்றைக்கி இருந்தால் கூட, ஏஆர் ரஹ்மான்லாம் இருந்தால் கூட, இன்றைக்கி ட்ரெண்டிங் வந்து அனிருத் தான். இன்றைக்கி ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே வந்து அனிருத்தோட ஒர்க் பண்ணுறது தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அனிருத் அவருடைய வாழ்த்துக்களை அனிருத் சொன்னார். மொத்தத்தில் கலகலகலன்னு நடந்துச்சு. அவங்க அம்மா ஷோபா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடினாங்க. அதாவது வந்து சிவகாசி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்க வரியா குத்தாட்டம் போடலாம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து அவங்க அம்மா பாடினாங்க. பயங்கர கிளாப்ஸ் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது. அதாவது அதில் வந்து சிஎம்னு ஒரு வார்த்தை வரும், சிஎம்னு ஒரு வார்த்தை வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டோரியமே பார்த்தீங்கன்னா விசில் அடித்து அலற ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாசான வரவேற்பு சார். உண்மையாலுமே மலேசியா மக்கள் வந்து அவங்களோட அன்பை வந்து இப்படி காட்டுவாங்களா அப்படின்னா அப்படி காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அப்பா பற்றி சொல்லாமல் விடக்கூடாது. அவங்க அப்பா ஸ்டேஜில் பேசிட்டு நிற்கிறாரு, நின்றுட்டு மகனை திரும்பி பார்க்குறாரு. என்னால் ஓடி வர முடியாது அப்படின்னா அவர் ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சாரு. பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா விஜயும் அவங்க தகப்பனாரும் பேசாமல் இருந்தாங்க. இப்போ வந்து அவர் கட்டி பிடிச்சி அன்பை பரிமாறிக்கிற அளவுக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டுருக்கிற போது அது சந்தோஷமான விஷயம்தான். ஒரே ஒரு வருத்தம் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும், இதில் வந்து விஜயுடைய மனைவி குழந்தைங்க அதில் கலந்துக்கலைங்கிறது தான். அதையும் விஜய் செஞ்சிருந்தாருன்னா இந்த விழா வந்து 100% சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அது மட்டும் நடக்கலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா விழா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழா, அதாவது மலேசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த விழா வந்து இடம் பிடிச்சிருச்சு. எப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆடிட்டோரியமில் நடந்த எந்த விழாவும் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ வரவேற்பு, இவ்வளோ பிரமாதமாக நடந்ததில்லை. ஒரு மாஸ் க்ரௌடு வந்து அங்கே சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் மலேசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இந்த விழா வந்து இணைஞ்சிருச்சு.
ஸோ மொத்தத்தில் ஒரு ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸு டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, அங்கே ஏதாவது பிரச்சனை வருமா, அசம்பாவிதங்கள் வருமா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறைய இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து இந்த விழாவை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. 2 பேரை கைது பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 2 பேரை வந்து இந்த டிவிக்கு கொடியை வச்சுக்கிட்டு அவங்க அந்த சொன்னதை மீறி வந்து இந்த கொடியை வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்துனதுனால அவங்க வந்து 2 பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க பேசி அவங்கெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு ரசிகர் அவங்களுடைய மனநிலையிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து தவிர்த்திருக்கணும். அவங்க வந்து ஏற்கனவே பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து தாவேகா கொடியோட தான் கயிறு கட்டிட்டு வந்தார். ஆமாம், அட்லி கொடியோட கயிறு கட்டிட்டு தான் வருவார். அட்லி வந்து தாவேகா கொடியை கயிறு கட்டிட்டு வந்தாருன்னா அவர் 2-3 கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டிட்டு வந்திருக்காருங்க. அந்த கலர் வந்து அடுத்தடுத்த கலர் பார்க்கும்போது உங்களுக்கு தாவேகா கொடி மாதிரி இருக்குது. அவரை தாவேகா கொடி கட்டிட்டு வரல, கோயிலில் வேண்டிட்டு கொடி கட்டிட்டு வந்திருக்காரு. அண்ணன் வந்து சிஎம் ஆகணும்னு. ஸோ மொத்தத்தில் அவரை பிடிச்சி உள்ள போடலை. அது பார்க்கல, அட்லி கையை பார்க்கல. அட்லி கையை பார்த்துருந்தாங்கன்னா ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அதாவது இப்போ இப்படி ஒரு விழா நடத்த முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு விழாவாக இருந்துச்சு. மலேசியாவில் நடந்த இந்த விழா வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் இன்னைக்கு தான் போயிருக்கார் அந்த விழாக்கு. அவர் கலந்துக்கிட்டு உடனே வந்து இன்னைக்கே வந்து விஜயோடைய தனி விமானத்திலே அவரும் வந்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சாருக்கு இந்த படத்தை அப்ளை பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா 64 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 64 இடத்துல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவராக வன்முறையாக இருக்குது, ஒரே ரத்தம், எல்லார் மூஞ்சிலையும் வந்து ரத்தம் தெரிக்குது, பயங்கர வன்முறையாக இருக்குது. பாலையா நடித்த படம் தானே பகவந்த் கேசரி படத்தை தான் ரீமேக் பண்ணுறாங்க. பகவந்த் கேசரியில் பாலையா வந்து எவ்வளோ தூரம் வன்முறையாக வந்து நடிச்சிருந்தாரோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்முறை இங்கே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் 64 இடத்துல வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஜனநாயகனுமே இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. இறுதியாக சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகன் படம் விஜய் அவரோட கடைசி படம் அப்படின்னால ட்ரிபியூட் வீடியோ இருக்கும் 15 நிமிடங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சார் அந்த படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஹோப் தான், நம்பிக்கை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இல்லையா? இல்லை ட்ரிபியூட் வீடியோ இல்லை, ட்ரிபியூட் வீடியோ இருக்குன்னு தான் முதல்ல சொன்னாங்க. ட்ரிபியூட் வீடியோ ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ கட் பண்ணியிருக்காங்க. என்ன எதனால் வந்து அந்த ட்ரிபியூட் வீடியோ நீக்கியிருக்காங்கங்கிறதையும் காரணம் நம்ம சொல்லிடுவோம் ரசிகர்கள்ட்ட. அது என்ன அப்படின்னா 3 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த படம் ஃபுட்டேஜ் வருது. ஸோ 3 மணி நேரம் 5 நிமிஷம் போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் லென்த். அப்படிங்கிறதுனால ட்ரிபியூட் வீடியோ முழுசாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு இது வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த கட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இல்லைன்னா அவங்க கொடுத்துருவாங்க, கூலி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜனநாயகன் எல்லாரும் வந்து பார்க்கணும், குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நிச்சயமாக வந்து இந்த படக்குழு விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ஸை எந்த அளவுக்கு சரி பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் ஃபுட்டேஜ் என்னங்கிறத வந்து மார்க் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம் இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தொடர்பாக விஜய் அவர்கள் பேசியது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.